இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. கிராமப்புற மக்கள் வளர்ச்சிக்கு வங்கிகள் முக்கிய பங்களிப்பு வழங்குகின்றன. சென்னையில் நடைபெற்ற சிட்டி யூனியன் வங்கி ஆண்டு விழாவில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பேச்சு. குடியரசுத் தலைவர் வருகையை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் கோயிலிலிருந்து யாசகர்கள், முதியவர்கள் வலுக்கட்டாயமாக வெளியேற்றம். முதியவர் ஒருவரை காவலர்கள் உதைத்து அடித்து இழுத்துச் சென்றதால் அதிர்ச்சி. பீகாரில் தன் தாய் அவமதிக்கப்பட்டது பெரும் வேதனையை தருவதாக பிரதமர் மோடி பேச்சு. இந்த அவமதிப்பை நாட்டில் உள்ள தாய்கள், சகோதரிகள் மகளுக்கானதாகவும் பார்ப்பதாகவும் கருத்து. தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகராவின் மகள் கவிதா BRS கட்சியிலிருந்து சஸ்பெண்ட். கட்சிக்கு எதிராக கருத்து தெரிவித்ததாக கூறி நடவடிக்கை. தலைநகர் டெல்லியை புரட்டி போட்ட கனமழை. பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் தேங்கியதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. யமுனையில் தொடர்ந்து அபாய கட்டத்தை தாண்டி ஓடும் வெள்ளம். கரையோர குடியிருப்புகளையும் தண்ணீர் சூழ்ந்ததால் மக்கள் தவிப்பு. ஜம்மு காஷ்மீரில் பெய்து வரும் தொடர் மழையால் சினாப் நதி நீர்மட்டம் அதிகரிப்பு. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சலால் அணையின் பல மதகுகள் திறப்பு. தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் வரும் 8ஆம் தேதி வரை மழை. வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. டெல்லியிலிருந்து இந்தூருக்கு சென்ற ஏர் இந்தியா விமானத்தின் என்ஜினில் தீ எச்சரிக்கை. வானிலிருந்து மேடே என விமானி அபாய எச்சரிக்கை விடுத்ததால் பரபரப்பு. அவசர அழைப்பின் பேரில் டெல்லி செல்லும் தமிழ்நாடு பாஜக தலைவர்கள். உட்கட்சி பிரச்சினை, அதிமுகவுடனான கூட்டணி விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்படும் என தகவல். வரும் 5ஆம் தேதி மனம் திறந்து பேசுவேன், முடிவை அறிவிப்பேன். எடப்பாடி பழனிசாமியுடன் மோதல் போக்கு நீடித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் பதில். ஐந்தாம் தேதி அன்று கோபிச்செட்டிப்பாளையம் கழக அலுவலகத்தில் நான் மனந்திருந்து பேசப் போகிறேன். அப்போது என்ன கருத்துக்களை சொல்கிறேன் என்பதை நீங்கள் அத்தனை பேரும் தெரிந்து கொள்ளலாம். எக்காரணம் கொண்டும் தமிழக அரசு ஆசிரியர்களை கைவிடாது. உச்சநீதிமன்ற தீர்ப்பு தொடர்பான கேள்விக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் பதில்.
சென்னை, கோவை மாநகராட்சிகளில் ஒப்பந்தங்கள் வழங்கியதில் 98 கோடியே 25 லட்சம் ரூபாய் முறைகேடு என தொடரப்பட்ட வழக்கில் எஸ்பி வேலுமணி பெயர் மீண்டும் சேர்க்கப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்றத்தில் லஞ்ச ஒழிப்புத்துறை தகவல். இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.